நீங்க தானே இப்போ ஃபோன் பண்ண உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னாங்க. எங்க வீட்டுக்காரர் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கூலி வேலை பார்த்து பையனை நல்லா படிச்சு வச்சாங்க. படிச்சு வச்சு நல்லா பையன் சும்மா மெட்ராஸ்ல ஒரு தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு போனோம். இடையில இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆனோன்னா 5 மாசம் ஆஸ்பத்திரியில போய் நாங்க இருந்துட்டோம். என்ன ஆக்சிடென்ட் ஆச்சு பையனுக்கு? பின்னாடி குடிச்சிட்டு வந்து அவனுங்க பின்னாடி என் விட்டு ஏத்திட்டானுங்கப்பா. நான் போய் ரத்த வெள்ளத்துல போய் நான் பார்த்தேன் என் பிள்ளைய. வீடு என்னமா இப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? என் மாமன் நல்லா சம்பாரிச்சு கொடுக்குறான். நம்ம நல்லா இருப்போம்னு நினைச்சு கடன் உடம் வாங்கி எல்லாம் பண்ணோம். இப்ப கடைசியில என் பிள்ளைக்கு இந்த மண்ணீர் எல்லாம் எடுத்தோன்னு ரத்த வயிறு என் வயிற்றுல மண்ணீரில் இருக்கும்போது என் புள்ள வயிற்றுல இருந்ததை எடுத்து வாங்கின சர்டிஃபிகேட்டை பாருங்கய்யா இப்படி எல்லாம் நாங்க கூலி வேலை பார்த்து என் பிள்ளைய படிக்க வச்சோம். பையன் இப்ப எங்க இருக்காரு? செங்கல்பட்டு ஆஸ்பத்திரியில மறுபடியும் டெஸ்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவர் வர்றதுக்குள்ள நம்ம முதல்ல வீட்டை சரி பண்ணிடும். சரியா? இதுல இருந்து பருப்புல இருந்து எல்லா மளிகை ஜாமானும் இதுல இருக்கு. ஏதாவது வேணுங்கிறத நீங்க வாங்கிக்கோங்க.